மிகப்பெரிய உயரங்களை அடைய படிக்கும் நமக்கு தடையா ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முறுமுறுக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், முறுமுறுக்காத என் ஜனமே, உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நம்முடைய முறுமுறுப்பின் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படாம இருந்த நிலைமையிலயோ இல்ல அதை விட கீழ்மையான நிலைமையிலயோ நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, வனாந்திரத்துல அநேக தரம் தேவனை முறுமுறுத்து 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 அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க போகவே இல்லை. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் நமக்காக வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பெரிய புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அதை அடையக்கூடாதபடிக்கு நாமளே தடையா இருந்துட்டு நம்ம தேவனை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 8:28 படியாய், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று